தமிழக கடலோர மறுசீரமைப்பு பணிகளுக்காக தமிழ்நாடு அரசானது 1675 கோடிகளை ஒதுக்கியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நம்மிடம் பகிர்வதற்காக தமிழக வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலர் சுப்ரியா சாகு அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். தமிழக கடலோர மறுசீரமைப்பு பணிகளுக்காக ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான தொகை இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் எந்தெந்த பணிகளுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம்? தமிழ்நாடு ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரொம்ப பெரிய கோஸ்ட் லைன் இருக்குது. இந்தியாவிலே ஒரு செகண்ட் கோஸ்ட் லைன் நம்ம ஸ்டேட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 1076 கிலோமீட்டருக்கு கோஸ்ட் லைன் இருக்குது. 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கோஸ்டில் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்டில் 14 இது ஏரியாவில் வருது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெஷலி இந்த 14 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்காக சேங்ஷன் ஆயிருக்கு. இந்த 14 டிஸ்ட்ரிக்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் சேஞ்சினால அதாவது சீயோட லெவல் ரைஸ் ஆகுது, ஃப்ளட்டிங் ஆகுது, இரோஷன் ஆகுது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க, ஃபிஷர்மேன் இருக்கிறாங்க, மற்ற கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி பில்டிங், ட்ரெயினிங், கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி, பிளாஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ மீண்டும் மஞ்சப்பை ப்ரோக்ராம் ஏற்கனவே பண்ணிட்டுருக்கோம். பட் இது இன்னும் ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இப்போ செட் பண்ண வேண்டி இருக்குது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த ஃபண்ட் அலோகேட் ஆயிருக்கு. இது தவிர இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். டிஎன் ஷோ அந்த ப்ளூ எக்கனாமின்றது நம்ம மெயினான விஷயமா வச்சுருக்கோம். இந்த ப்ளூ எக்கனாமியில் நம்ம இந்த மெரைன் சைடு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பெருகி வரக்கூடிய மக்கள் தொகை சார்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் அடுத்தடுத்த இந்த உலக நிதியோடு நம்மளுக்கு பணம் வந்திருக்குது. அந்த பணத்தை வைத்து எந்தெந்த பணிகள்லாம் அடுத்து தொடங்க போகிறோம், இந்த பணிகள் எப்போது நிறைவேறும், முதல்ல தொடங்க போகிற பணி என்ன பணிகளாக இருக்கும்? ஸோ இப்போதுக்கு ஏற்கனவே அலையாத்தி காடுகள் அது ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பிச்சாவரம்லேயும் முத்துப்பேட்லேயும் இப்போது எண்ணூரில் சமீபத்தில் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் இன்னும் நல்லா ஏரியா இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுல நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி இதுக்காக செட்டப் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் ப்ளூ கார்பன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது வேர்ல்டு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன்ஸ்க்குனா ஒரு கார்பன் கிரெடிட் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இந்த கார்பன் கிரெடிட்ஸை வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மார்க்கெட் அதுக்கு கிரியேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டோமேனா இந்த ப்ளூ கார்பன் ஏஜென்சி மூலமாக நம்ம மக்களுக்கு நிறைய பணங்கள் இதனால நம்மளால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பேசிக்கலி பெனிஃபிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமாக அலையாத்தி காடுகள், கோரல்ஸ், மட் ஃப்ளாட்ஸ், அப்புறமா சதுப்பு நிலங்கள், இப்போ பள்ளிக்கரணை சென்னை ஃப்ளாட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் ஒரு கிட்னிஸ் மாதிரி இருக்குது சென்னை சிட்டிக்கு. ஸோ அது ஒரு சரிப்படுறது, அதுக்கு இன்வேசிவ்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் எடுக்க போகிறோம். இந்த ப்ளூ ஓசன் எக்கனாமின்றது மிக முக்கியமாக மீனவர்களுக்கு வேறு எந்த மாதிரியான வாழ்வாதாரத்தை கொடுக்கும்? ஏற்கனவே மீனவர்கள் அவர்கள் கடல் சார்ந்த பல்வேறு தொழில் பண்ணிட்டுருக்காங்க. இதன் மூலமாக வேறு எந்த மாதிரியான அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியூ டெக்னாலஜிஸ், இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்சஸ், மற்ற கண்ட்ரீஸில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. இப்போ இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இன்னும் கொஞ்சம் மாற்று தொழில் அப்படி பண்ணிடலான்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டூரிசம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும், அந்த மாதிரி கடைகள் எப்படி ஒரு நல்லா வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங், ஒரு கெப்பாசிட்டி பில்டிங். நாட் ஓன்லி தேட், இப்போ சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸில் கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களே செட்டப் பண்ணிடலாம். ஸோ இப்போது மணலியில் பார்க்கும்போது ஒரு கார்னியர் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் எல்லாருக்கும் தெரியும், ஷாம்பூஸ், சோப்ஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்களே ஒரு யூனிட் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லா பிளாஸ்டிக் சென்னை சிட்டியிலேருந்து கலெக்ட் பண்ணி அது ஒரு பேலிங் மாதிரி பண்ணிவிட்டு அவங்க இது ரீசைக்ளிங்க்கே அனுப்புகிறாங்க. ஸோ இது இளைஞர்கள் கூட பண்ணலாமே இல்லையா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் முக்கியமாக நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா சதுப்பு நிலங்களுக்கு ஒரு ஃபுல் ரெஸ்டோரேஷன் அப்படி பண்ணும்போதே இப்போ ஃபாரஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சப்போஸ் ஒரு மடங்கு கார்பன் ஆகுதுன்னா அலையாத்தி காடுகள்லையும்
சதுப்பு நிலங்களில் ஒரு 8 மடங்கு கார்பன் இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். இது இந்த ப்ராஜெக்டில் வந்து இது ஒரு முக்கியமான ஐட்டம் நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரீஸ்டோரேஷன் மூலமாக வந்து இப்போ பல்லுயிர் பெருக்கம் என்பது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? அதே போன்று இப்போ ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் பார்க்குறோம், இந்த டர்ட்டில்ஸ்லாம் கரை ஒதுங்குது இறந்து. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கடலோர மறுசீரமைப்புக்கு அப்புறம் வந்து குறையும்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா அதுதான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 சென்டர்ஸ் டர்ட்டில்ஸ்க்காக 2 சென்டர்ஸ் பண்ண போகிறோம். ஒரு நாகப்பட்டினம்ல பண்ண போகிறோம், ஒரு சென்னையில் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லா டிபிஆர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பொட்டானிக்கல் கார்டன் கூட நாங்கள் செட்டப் பண்ணுறோம். அப்புறமா வந்து ஒரு பேர்ட் சென்டர், இன்டர்நேஷ்னல் பேர்ட் சென்டரும் பண்ணுறோம். டுகாங்ஸ்க்காக நாங்கள் ஏற்கனவே ஒரு புது டுகாங் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்காக ஒரு கன்சர்வேஷன் சென்டர். ஏன்னா இப்போ உங்களுக்கு எனக்கு இது பற்றி தெரியுது, பட் நிறையா பேருக்கு வந்து டுகாங்ஸ்னா என்ன, அப்புறமா வந்து என்ன அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குது, கோரல்ஸ்னா என்ன, அவங்க மேன்க்ரோவ்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இளைஞர்களுக்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த கன்சர்வேஷன் சென்டர்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு கன்சர்வேஷனுக்காக பாதுகாப்புக்காக ஒரு விழிப்புணர்ச்சி, என்ன சொல்கிறது, ஒரு ரிவல்யூஷனை நம்மளால் கொண்டு வர முடியும். தேங்க்யூ.